ஹலோ பெருமாள், பார்த்துட்டியா? ஹலோ. பாஸ், நான் பார்த்துட்டேன் பாஸ். ஓகே பெருமாள், எனக்கு அந்த தாலியை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வேணும். அதை எப்படியாவது கலெக்ட் பண்ணி நீ கொஞ்சம் அனுப்பி விடு. ஓகே பாஸ், இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த கடைக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன் பாஸ். நீங்க வைங்க பாஸ். ஓகே. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே நினைப்போம். இந்த தாலி மூலமா மகா மேடம் அவருக்கு ஞாபகம் வந்தா நல்ல விஷயம் தானே. பெருமாள்கிட்டேருந்து தகவல் வந்துச்சுன்னா இது யாரோட தாலி, அந்த மகா யாருங்கிற விஷயம்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்ன மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ் வந்ததுனால ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னே மறந்துட்டீங்களா? என்ன மேடம் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? எப்போ மேடம் வந்தீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? அவங்க டீ காப்பி எதுவும் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி கூல்ட்ரிங்க்ஸ் தான். நீங்க போயிட்டீங்கன்னா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ஓ, இதனாலதான் எங்களை அவ்வளோ மரியாதையா நடத்தினாங்களா? இது தெரியாம நாம தப்பா நினைச்சிட்டோமே. அப்போ அந்த பெருமாளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா என்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. பொண்ணைய கொல்ல போற, விடுறா. அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினது என்னோட அம்மாவா? அது கூடவா தெரியாம நாம இவ்வளவு நாள் இருந்திருப்போம்? கடவுளே, இது என்ன மாதிரியான விளையாட்டு? எங்களுக்கே தெரியாம எங்களை வச்சு ஒரு நாடகத்தை நடத்திருக்கே. என்னங்க, நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நீ எதை கேக்குற? உங்க ஃப்ரெண்டு சிவா கிட்ட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அப்போ நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அத நீங்க கவனிச்சிங்களா? அததான் கேட்டேன். இல்லையே ஸ்வேதா, சிவா தான் பேசினானே. இல்லங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் மழை பெய்யற மாதிரி படபடன்னு பேசிட்டு இருந்தீங்களே தவிர அவரு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாரோ? பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏய், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏதாவது சிக்னல் பிரேக் ஆகி கிடைச்சிருக்கும். அதனால அவன் பேசினது நமக்கு சரியா கேட்டிருக்காது. அதனால தான் கட் பண்ணி போயிருப்பான். இதுல என்ன, எல்லாருமே பண்றது தானே. இல்லங்க, சிக்னல் கட் ஆகுறதுக்கும் பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படியா சொல்ற? சரி இரு, சிக்னல் கிடைக்காம கட் பண்ணியிருந்தானா கொஞ்ச நேரத்துல அவனே கால் பண்ணுவான். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளே கால் பண்ணி கேட்கலாம். முருகா, என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தலனாலும் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் ஒவ்வொன்னா கோத்து பார்க்க வச்சு என் உறவுகளை நீ அடையாளம் காட்டிட்ட. இவ்ளோ பண்ற நீ ஏன் என் கடந்த காலத்தை காட்ட மாட்டேங்கிற? அப்படின்னா என்ன தப்பு பண்ண உனக்கு? சரி, எந்த தப்பு பண்ணிருந்தாலும் அது என்ன அறியாம பண்ண தப்பாதான் இருக்கும் முருகா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு முருகா. முருகா, என்ன நீ மன்னிச்சு என் ஞாபகத்தை மட்டும் எனக்கு சீக்கிரம் கொடுத்துரு முருகா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சிவானாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம்ல. அப்படியே அதை யார்கிட்டயுமே சொல்லாம அண்ணன் மறைச்சாரு. அண்ணன் ஏன் அப்படி பண்ணணும்?
அப்போ அண்ணாக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? கண்டிப்பா சிவானனுக்கு வேற ஏதோ ஒரு தப்பான நோக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிராவே பேசிட்டு இருந்தாரு போல. சென்னைக்கு கிளம்புறதுக்குள்ள சிவா அண்ணனோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஏங்க, அண்ணன் வீட்டுக்கு வந்ததை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன சொல்லல, அதான் சொன்னனே. நம்ம விக்ரம பத்தி தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தோம். ஆனா விக்ரம் வீட்டுல இருக்காரு. அவரை பார்த்ததுமே எனக்கு பூசாரியை தேடி கடவுளே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவரை பார்க்கும்போதே சந்தோஷம்தான். ஆனா அவரு பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லும்போது எனக்கு அந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. ஏய், அதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இல்ல ஸ்வேதா. இப்ப இருக்க நவீன மருத்துவத்துல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னதை நினைச்சு நான் மனசை தேத்திக்கிறேன். ஆனா மகா வரலன்றதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. விக்ரம் கூட மகா வந்திருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். மகா இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? ஸ்வேதா, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி மகாவோ சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. காலம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்கோம் ஸ்வேதா. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க? விஜய் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. என்ன வண்டி நின்றுச்சு? அண்ணே டிரைவர் அண்ணே, டிரைவர் அண்ணே, டிரைவர் அண்ணே, ஏனே வண்டியை நிறுத்திட்டீங்க? டீ குடிக்க போறவா? என்னது டீயா? திருச்சியில ஏறுனால இருந்து இது வரைக்கும் 10 டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது பத்தாத உனக்கு? இப்ப வேற வாங்கி கொடுக்கணுமா? சென்னை வந்துருச்சு, கீழே இறங்கியா. என்னது, சென்னை வந்துருச்சா? ஆமா வந்துருச்சியா, கீழே இறங்கியாங்கிற. சென்னை தான், நம்ம ஏரியா தான். வாசம் அடிக்குதே. யோ இறங்கியா. அதான் வரேன், வந்துட்டேன், இறங்கிட்டேன். எனக்கு வந்து சேர்ந்து சாவுகிற அக்கியா இருக்கான். ஆமா அப்பா, சொந்த மண்ணை விட்டு போனதுல இருந்து சரியான சோறு தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, போட்டுக்கு நல்ல துணிமணி இல்ல, பிளாட்பாரத்துல திருச்சியில பிச்சைக்காரரை விட கேவலமா இருந்தேன். இந்த மகா வேற அக்னி வெயில் மண்டையை பொழக்கிறது பத்தாதுன்னு அவன் வேற என் மண்டையை பொழந்து விட்டா. கடவுளே, நான் பண்றது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கூட எனக்கு தெரியல. நீ இருக்கிற நம்பிக்கையில உன் மேல பாரத்தை போட்டு தான் நந்தினி மேடம் குட்டி பாஸ் கூட சொல்லாம விக்ரம் பாஸை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ தான் எந்த தப்பு நடக்காம என்னை காப்பாத்தணும். பாஸ். வா பெருமாள். வாங்க பாஸ். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. நீங்க மட்டும் இந்த உதவியை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நான் இந்நேரம் திருச்சியிலேயே தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னோட மரணப்படுக்கையில கூட நான் மறக்கவே மாட்டேன் தலைவா. ரொம்ப நன்றி தலைவரே, நன்றி. வெறும் நன்றியை சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? திருச்சியில நீ ஏறும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? பஸ்ஸுக்கு தர காசை உங்ககிட்ட தரேன்னு சொன்னியா இல்லையா? பத்திரமா கொண்டு போய் சென்னையில இறக்கிடுன்னு சொன்னியா இல்லையா? அப்படியா சொன்னேன்? ஆமா, சொந்த மண்ணில் இறங்கினதோ சொன்ன வார்த்தையை மறந்துட்ட நீ. இது வேற, நீ சொன்ன மாதிரி காசு எடுத்து வைக்கல, இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பாத்துக்க. காசு தானே தலைவரே, அதுக்கே தலைவரை மிரட்டுறீங்க. உங்க போன் நம்பர் கொடுங்க, போன்லயே பே பண்றேன். என்னது, போன்லயே பே பண்றியா? இந்த வேற இந்த விளையாட்டுல என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா காசு எடுத்து வை சொல்லிட்டேன். தலைவரே, திருச்சியில இருந்து நான் வரும்போது இந்த பாருங்க எம்டி பாக்கெட்டோட தானே வந்தேன். சல்லி பைசா கூட இல்ல. வரும்போது 7-8 இடத்துல டீ கூட நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க.
இங்க வந்து காசு கொடுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க நம்பரை கொடுங்க, நான் சொன்ன மாதிரியே போன்லயே பே பண்றேன். என்னது போன்ல பே பண்றியா? இப்ப நீ காசு தரல உன் குறுக்கெலும்ப உடைச்சிருவேன். ஐயா, ஐயா, அப்பா, ஐயா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. உன்கிட்ட காசை வாங்காம விட மாட்டேன்டா. இருங்க, இருங்க. ஏய், சட்டைகள். அப்பா, ஐயா, ஐயா, கண்ணாடி. அம்மா. சட்டைகள்டா, சட்டைகள். இருங்க, இருங்க, இருங்க. என்ன சட்டையா? இருங்க, இருங்க. நானே கழட்டி தரேங்க. சீக்கிரம் கழட்டா. கழட்டி தரேங்க, கழட்டி தரேங்க. அண்ணே, வண்டி பஞ்சர் மாதிரி தெரியுது. எங்க? ஏய், ஏய், நில்றா. எப்படி? சாவுக்குறாங்க. எனக்குன்னு வந்து சேர்றானுங்க. ச்சே. அப்பாடா. ஐயோ, கண்ணாடி வேற விழுந்துச்சு. இதுக்கு மேல நம்மளால ஒரு அடி கூட வாங்க முடியாது சாமி. என்ன அடி! அந்த மகாவோட கை நல்ல ராசியான கையா இருக்கும் போல இருக்கு. திருச்சியில் அவகிட்ட அடி வாங்கினதுல இருந்து ஓரம் வரவெல்லாம் போட்டு பொழக்கிறான். எவ்வளவு அடியெல்லாம் இந்த உடம்பு தாங்கு. வயிறு வேற கப்ப கப்பங்குது. ஏதாவது கேக்கு, பட்டர் பிஸ்கட்டு, சோடா, ஒரு டீ காப்பி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு சாப்பாடுக்கு படு கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும். வயிறு என்ன வேணாம் நான் சொல்ல போகுது. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாக்கெட்டில் வேற 10 பைசா கூட இல்லை. பெருமாள், இந்த கடையில தானே அந்த தாலி செயின் வாங்கினது? கன்ஃபார்ம் தானே? இத பாரு பெருமாள், மாறிகிரி வந்துற போது. கடைசியில உள்ள போய் அசிங்கம்லாம் பட முடியாது, பாத்துக்க. நல்லா விசாரிச்சிட்டல்ல நீ? பாஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து தான் இந்த கடையில் தாளிச்சேனே வாங்கணும். அதுக்கு ஒரே சாட்சி நான் தான். என்கிட்டயே விசாரிச்சேன்னு கேட்டா நான் என்ன பாஸ் பண்றது? விக்ரமே, இவன் எப்ப சென்னைக்கு வந்தா? இந்த மெசேஜ் அக்காவுக்கு பாஸ் பண்ணுமே. என்ன பண்றது? தாலி இந்த கடையில வாங்கினது கன்ஃபார்ம் தானே? யாருக்கிட்டயாவது போனை வாங்கி போன் பண்ணி பேசலான்னு பார்த்தா கூட அந்த மகா மண்டையில போட்டதுல அக்கா நம்பர் டிலீட் ஆகி போச்சே. இப்ப எப்படி அக்காவை கான்டாக்ட் பண்றது? ஐயோ, அக்கா நம்பரை கூட மறந்துட்டியடா புலி. என்னடா புலி உனக்கு வந்த சோதனை? பெருமாள் பாஸ், ஒரு நிமிஷம். இவன் அல்ல கையாச்சே. நான் திரும்பவும் கேட்கிறேன், இந்த கடை தானே? இவனுக்கு 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கானுங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கே. கண்டுபிடிப்போம். பெருமாளுக்கு விக்ரம் வந்தது எப்படி தெரியும்? ஒருவேளை விக்ரமுக்கு பழைய ஞாபகமெல்லாம் திரும்பி வந்துருச்சா? நம்ம ஊர்ல இல்லாத நேரத்துல இங்க நிறைய சம்பவங்கள் நடந்து போயிருக்குதே. இப்ப என்ன பண்றது? அக்காவை போய் பார்த்து இங்க நடந்ததை சொன்னாதான் இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்பவே போறேன். உடனே அக்காவை போய் பார்த்தே ஆகணும். வேணாம், இப்ப உடனே போனா இங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு முழுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல இவனுங்க 2 பேரும் இந்த ஜுவல்லரிக்கு எதுக்காக வந்திருக்காங்க, என்னத்துக்காக வந்திருக்காங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்காவை சந்திச்சு இங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்ன நடந்ததுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாஸ், இந்த கடையில் தான் தாலி செயினை வாங்கியிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாங்க, நம்ம உள்ள போய் கேட்போம். சரி வாங்க பாஸ். முருகா, என்னோட இத்தனை நாள் குழப்பத்துக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்ட. என்னைக்கு என் கழுத்துல தாலி தொங்குற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த குழப்பம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்னை செக் பண்ணிட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிற குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்துட்ட. அதுவும் நான் விரும்புற முருகன் தான் என்னோட கணவர்னு நீ காட்டி கொடுத்துட்ட. அதுக்காக இந்த நேரத்துல
உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் முருகா. ஆனா என் பிரச்சனைய இன்னும் நீ முழுசா தீர்த்து வைக்கல. விக்ரம் தான் என் புருஷன்னு இப்போ வெளி ஆதாரம் நிறைய இருக்கு. ஆனா என் மனசுல, என் ஞாபகத்துல விக்ரம் தான் என் புருஷங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. என் நினைவுகள்ல அழிஞ்சு போன என் கடந்த காலத்தெல்லாம் பத்தி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எனக்கு நீ என்னால ஞாபகப்படுத்தவே முடியல முருகா. முடிஞ்சு போன என் கடந்த காலத்தை மொத்தமா திருப்பி தானே நான் உன்கிட்ட கேட்கல. விக்ரம் கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச காலத்தை மட்டும் எனக்கு எப்படியாவது திருப்பி தந்துரு முருகா. அது மட்டும் போதும். வேற எதுவும் நான் உன்கிட்ட கேட்கல முருகா. முருகா, நாளைக்கு நான் விக்ரம பார்க்க போறேன். நீ எனக்கு விக்ரம் கூட வாழ்ந்த அந்த நாட்களை திருப்பி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நான் இனிமே விக்ரம் கூட தான் இருக்க போறேன். என் உயிரே போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் முருகா. இது உன் மேல சத்தியம். சாரி மேடம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேனா? பரவாயில்ல அமுதா, நானே இப்பதான் வந்தேன். என்ன மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்க? என்ன விஷயம் மேடம்? நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் அண்ணன் முருகன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் இப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே மேடம். முதல்ல நம்ம இன்டர்வியூ போன ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி, பெரிய மில்லியனர். அது தெரியாம நாம அவரை மார்க்கெட்ல மூட்டை தூக்க வச்சிட்டோம்ல. எவ்வளோ பெரிய ஆள் அவரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அமுதா. நான் அதை பத்தி கேட்கல. நீங்க அதை கேட்கலையா? பின்ன எதை கேட்டீங்க? அமுதா, விக்ரம்க்கும் அதான் உன் அண்ணனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியுமா உனக்கு? மேடம், உங்களுக்கும் முருகா அண்ணனுக்கும் நடுவுல ஒரு லவ் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நீங்க அதை பத்தி தான் கேக்குறீங்க. ஆனா நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? சார், இந்த தாலி செயினை நம்ம கடையில தான் வாங்கியிருக்காங்க. இத பாருங்க, லோகோ கூட இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா பெருமாள், இந்த கடையில தான் வாங்கியிருக்காங்க. நீயும் கரெக்டா தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. வெரி குட் பெருமாள். வெரி குட்டா? கடவுளே, இப்போ நான் ஒன்றை மாதிரி ஆயிட்டேன். இங்கே நடக்கிறது உனக்கு தெரிஞ்சாலும் நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நானும் இப்போ வாயை திறந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். நீ தான் இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். பாஸ், இந்த கடையில் தான் நகை வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது பாஸ்? இந்த செயினை யார் வந்து வாங்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, வாயிருந்து ஊமை ஆயிட்டேன். பதில் தெரிஞ்சு சொல்ல முடியாத பாவி ஆயிட்டனே. மேடம், ஒரே ஒரு ஹெல்ப். இந்த செயின் யார் பேர்ல பில் ஆயிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஷூர் சார், கண்டிப்பா பார்க்கலாம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. மேடம், நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியல. நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா உனக்கு புரியாது. இதை பார்த்தாதான் உனக்கு புரியும். மேடம், நீங்க எப்படி அண்ணன் கூட? அப்போ அண்ணனும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மேடம்? தெரியல அமுதா. தெரியலையா? அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல மாலையும் கொளுத்துமா நிக்கிறீங்க? எனக்கே எதுவும் தெரியல அமுதா. இல்ல மேடம், நீங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பழசெல்லாம் மறந்த பிறகு கூட அண்ணன் உங்களை லவ் பண்ணியிருக்காரு. நீ சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன் அமுதா. அதனால்தான் எனக்கும் விக்ரம் மேல இல்ல உங்க அண்ணன் மேல லவ் வந்திருக்கு. கரெக்ட் மேடம். இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது உங்க மேல பெரிய மரியாதையும் அதே நேரம் பெருமையாவும் இருக்கு மேடம். உங்க 2 பேருக்கும் இடையில லவ் இருக்குன்னா
நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது உங்க 2 பேருக்கும் இடையில எவ்வளவு பெரிய காதலும் அந்யோன்யமும் இருந்திருக்கும். இப்ப என்ன மேடம் பண்றது? இப்போ உடனே சென்னை போய் அண்ணனை பார்த்து எல்லாமே சொல்லிடலாமா? அதை எப்படி அமுதா சொல்றது? நான் இந்த போட்டோவை காட்டினதும் நீயே நம்பிட்டல்ல, இதே மாதிரி மத்தவங்களும் நம்பணும்ல அமுதா. ஒருவேளை நான் விக்ரமோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஃபோர்ஜரி பண்றேன்னு வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா? இல்ல மேடம், அப்படி யாரும் சொல்ல முடியாது. இது ஒரிஜினல் போட்டோ. இல்ல அமுதா, ஒருவேளை இது யாராவது கிராபிக்ஸ் பண்ண போட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த போட்டோவை தாண்டி என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. சரி, உன் அண்ணன் கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா டாக்டர் அவர்கிட்ட எதுவும் ஃபோர்ஸா நினைவுபடுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அப்படி பண்ணா அவர் உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. அது உனக்கும் தெரியும்ல அமுதா. இப்படி இருக்கிற நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம விக்ரமும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தா மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்ல. அப்படி இருந்தாலாவது அவங்க ஃபேமிலி யாரு, ஏன் ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சு ப்ரூவ் ஆகுது பண்ணலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு அமுதா. அழாதீங்க மேடம். உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. அதனாலதான் சொல்றேன். கடவுள் உங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துல பழசெல்லாம் மறக்கடிச்சு வேற வேற பேர்ல பக்கத்துல பக்கத்துல தினமும் சந்திக்கிற மாதிரி வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு மேடம். என்னம்மா இவ்வளோ நேரம் தேடுற? பாசு பேரில் தான் வாங்கணும். விக்ரம்னு பேர் இருக்கும் பாருங்க. சார், இது விக்ரம்ங்கிற பேர்ல பில்லா இருக்கு சார்.